Hello students, 12th standard chemistry கான top most important 5 mark questions book back and book insideல இருக்க questions என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு இந்த வீடியோல அப்லோட் பண்றோம். நெக்ஸ்ட் வீடியோல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th chemistry அப்லோட் பண்ண இருக்கிறோம். 12th ஸ்டாண்டர்ட்க்கு 2025ல இருந்து வீடியோ அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி வந்து மேக்ஸ்க்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 12th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாம் அப்லோட் பண்ண சொல்லி எனக்கு 1 வீக்காக வந்து கமெண்ட் வந்துகிட்டே இருந்தது. இருந்தாலும் நான் கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ முழுக்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆஸ் யூஷுவல் நீங்க வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்த உடனே இதை ஸ்கிப் பண்ணாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை மைண்ட்ல வச்சுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது விட்டுட்டு நீங்க இதுக்குள்ள என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டண்டா ஆல்ரெடி குவார்டர்லிக்கு வந்திருக்கா, ஆஃப் இயர்லிக்கு வந்திருக்கா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிவிஷனுக்கு கேட்டிருக்காங்களா, ப்ரீவியஸ் இயர்ல பப்ளிக்ல கேட்டிருக்காங்களா அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க படிக்கிறதா இல்ல வீடியோ ஸ்கிப் பண்றதா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வீடியோ கண்டினியூ பண்றதும் அதை பேக் வாங்குறதும் உங்களோட முடிவு. ஓகே, சோ இந்த வீடியோல நான் பாக்குறது எல்லாமே முழுக்க பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸும் 2025ல பப்ளிக்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ 100% இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். முடிஞ்சா 12th கெமிஸ்ட்ரியில என் கிளாஸ்மேட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிற கண்டிஷன்ல இருக்காங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் ஃபெயில் ஆகிற பிள்ளைங்களுக்கும் கொடுங்க, சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கொடுங்க. எல்லாருமே வந்து 10th படிக்கிற வரையும் ஒரு ஃபீல்ட்ல இருந்திருப்பீங்க. அப்ப நம்ம வந்து 495 எடுத்துட்டோம், 490 எடுத்துட்டோம், 475 எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உடனே 10th மார்க்ஸ் வந்துச்சு அப்படின்னோடனே நீங்க எடுத்த முதல் முடிவு ஓகே பயோமேக்ஸ் எடுத்துரு, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் எடுத்திருப்பீங்க. ஆனா 11th வந்த உடனே ஒரு தலை சுத்தி இருக்கும். ஆனா 12th வந்த உடனே அச்சோ தெரியாம வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 80% ஸ்டூடெண்ட்ஸ் புலம்புறது கண்டிப்பா என் காதுக்கு கேட்டுட்டு இருக்கு. ஏன்னா உங்க ஏஜை தாண்டி தான் நாங்களும் வந்திருக்கோம். 25 இயர்ஸ் என்னோட டியூஷன் சர்வீஸ்ல பிள்ளைங்களோட கஷ்டங்கள் என்ன, பிள்ளைங்களோட பாசிட்டிவ் வைப்ஸ் என்ன அப்படின்றது என்னாலே உணர முடியும். ஸோ கண்டிப்பா எல்லா குழந்தைங்களுமே வந்து 12th கெமிஸ்ட்ரியில ஒருத்தர் கூட பிஎல் கிளாஸஸ் சேனல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க. அதுல கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ கல்வி விஜய் சேனலுக்கு அதை விட ஒரு பெரிய சப்போர்ட் கண்டிப்பா நீங்க 2025ல கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். கெமிஸ்ட்ரியில கல்வி விஜய் சேனல்ல சப்ஸ்கிரைபரா இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃபெயில் ஆகுறதோ மார்க் குறையதோ எதுவுமே இருக்கக்கூடாது. நம்பி வந்தவங்க நலமாக தான் போகணும், சரிங்களா? ஸோ நம்ம சேனல்ல பாக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே போடக்கூடிய வீடியோ ஒண்ணுமே தரமான வீடியோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1ஆம் தேதியில இருந்து உறுதிமொழி எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க தைரியமா படிங்க. உங்க கிளாஸ் டீச்சர்ஸ் கிட்ட கூட இந்த வீடியோவை காட்டுங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெறும் புக் பேக் மட்டும் சொல்லாம புக் இன்சைட்ல மேக்சிமம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்க கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மேல நான் பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 12th கெமிஸ்ட்ரி டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டோட்டலா உங்களுக்கு யூனிட் 1ல இருந்து யூனிட் 15 வரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 72 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஏன்னா நான் வெறும் புக் பேக் மட்டும் கொடுக்கல, புக் இன்ல இருக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ புக் இன்சைடும் சேர்த்து புக் பேக்ல இருக்க கொஸ்டின் சேர்த்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 72 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அவ்வளவு கொஸ்டினும் படிக்க முடியுமான்றது கண்டிப்பா கஷ்டம். ஆனா சென்டம் எடுக்கணும்ன்றவங்களுக்காக கண்டிப்பா நான் வந்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் எல்லாமே மேக்சிமம் கொடுத்துதான் ஆகணும். ஸோ சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் இந்த 72 கொஸ்டின்ஸுமே படிங்க. அதே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சில கொஸ்டின்ஸ் சொல்லுவேன். அது வந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கு, சரிங்களா? 35 ஒரு 37 கிட்ட இருக்கு. ஸோ அந்த 35 37 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா நான் பாஸ் ஆகிறதுக்கே கஷ்டம் அப்படின்னு பயப்படுற பிள்ளைங்களாம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிங்க. ஓரளவுக்கு 75க்கு நான் வந்து ஒரு 60+ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த 35 மார்க்ஸ்க்கு 35 எப்படிமா நம்ம ஸ்கோர் பண்றோமோ அட்லீஸ்ட் ஒரு 30 மார்க்காவது ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன். ஸோ இந்த பிடிஎஃப்கான லிங்க் வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் சேனல்ல லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு யாரும் வந்து கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்க.
கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஆனா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாம ப்ளீஸ் இதுல இருக்க கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுட்டு யாருக்கெல்லாம் வந்து இது ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கே நான் படிச்சேன், ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஆஃப் வெளியில 12th கெமிஸ்ட்ரியில எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஃபெயிலே ஆயிருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து அந்த ஃபெயில் ஆகிற பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அதையும் கொடுக்க முடியும். டாப்பரா இருக்கவங்களுக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. 12th கெமிஸ்ட்ரி டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல டிஸ்கிரைப் மான் ப்ராசஸ் ஃபார் ரீஃபைனிங் நிக்கல். இது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்றத வந்து ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் த ஒவ்வொன்றும் டாப் மோஸ்ட்னு சொல்ல மாட்டேன், இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக்ஸ் ரீஃபைனிங் வித் த example, very important. Explain froth flotation process, very important. Explain zone refining process with an example, very important. Explain refining of titanium by Van Arkel method, இதுமே very very important. யூனிட் 1 பொறுத்தவரையும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த 5 கொஸ்டின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அதனால தான் அது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 5மே படிக்கணும் எல்லாருமே. யூனிட் 2ல describe the structure of diborane, இது very important. Difference between diamond and graphite. அடுத்தது how is potash alum prepared and gives uses. How will silicate classified, give an example for each type of silicate. இது எல்லாமே important question, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றது ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்க கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து 2025க்கு 4க்கு வந்த கொஸ்டின்ஸ், 2023ல பப்ளிக்ல வந்த கொஸ்டின்ஸும் 2025ல வரதுக்கு சான்சஸ் இருக்க கொஸ்டின்ஸ். நல்லா புரிஞ்சுதுங்களா? ஸோ யூனிட் 2 என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ யூனிட் 3ல ரைட் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார் த ஓவரால் ரியாக்ஷன் ஆஃப் குளோரைன் வித் கோல்டு. அடுத்தது எக்ஸ்பிளைன் த டிகான்ஸ் ப்ராசஸ் ஃபார் மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரைன், வெரி 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் இன்டர் halogen compounds, mention their properties, very very important. Write the difference between red phosphorus and white phosphorus. Unit 4ல compare the properties of lanthanides and acidinides. அது very very important. What is lanthanide or lanthanoid contraction? Explain its consequences. இது very very important. What is interstitial compounds? What are the properties of interstitial compounds? Very very important. டிஸ்கிரைப் த, என்னடா ஸ்டார் போடல நினைக்காதீங்க, அதுல மிஸ் ஆயிருக்கு. ஸோ அதை தான் நோட் பண்ணிக்கோங்க. 17th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் K2Cr. ஜஸ்ட் பி த பொசிஷன் ஆஃப் lanthanide and actinide in the periodic table, very very important. Okay, unit 5ல based on the VB theory explain why diamagnetic, இது very very important. Calculate the magnetic moment and magnetic property, இது very very important. Write the postulates of Werner's theory, very very important. Write the postulates of VB theory. Explain the bonding natures in metal carbonyl. அதுக்கு அடுத்தது paramagnet explaining using VB theory. Unit 6ல explain Schottky defect and Frenkel defect, very very important question. Distinguish between isotropy and anisotropy in solids, very very important. இது ஸ்டார் இல்ல, கண்டிப்பா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலதுக்கு ஸ்டார் போட மிஸ் ஆயிடுச்சு. 27th நோட் பண்ணிக்கோங்க. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அண்ட் அமார்பஸ் சாலிட். டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங் அண்ட் கியூபிக் க்ளோஸ். அடுத்தது ரைட் த ஷார்ட் நோட் ஆன் த மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அண்ட் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் வித் எக்ஸாம்பிள். Write any 3 difference between tetrahedral and octahedral voids. இது very very important. 32. Calculate the percentage efficiency of packing case of body centered cubic crystal. Calculate the percentage efficiency of packing in case of simple cubic crystal. Unit 7 பார்த்தீங்கன்னா derive integrated rate law, அது very very important. அதே மாதிரி divide integrated rate lawல first order 0 ஆர்டரும் பார்த்துக்கோங்க, first ஆர்டரும் பார்த்துக்கோங்க, ரெண்டுமே very very important. Yeah, first order reaction takes 8 hours for 90% completion. Calculate the time bracket for 80% completion. Very very important. Show that in case of first order reaction, the time bracket for 99.9% completion. Derive Henderson equation, very 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 important. கண்டிப்பா இதை படிச்சு ஆகணும். யூனிட் 8ல derive an expression for Ostwald dilution
law, very important. Find the pH of buffer solution. In the problems பார்த்துக்கோங்க. Write the differences between Levy's acid and bases, very very important. Derive the relation between pH and pOH பார்த்துக்கோங்க. Calculate அடுத்தது sums பாருங்க. அதுக்கு அடுத்ததும் பார்த்து வச்சுக்கோங்க, very very important questions. அதுக்கு அடுத்து யூனிட் 9 பார்த்தீங்கன்னா ஸ்டேட் Kohlrausch law and explain the applications, very 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 important. What are the factors that affects electrolytic conductance? Derive an expression for Nernst equations, very important. How are metals protected from corrosion? Write a note on standard hydrogen electrode. அடுத்தது ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 10ல ரைட் எனி 5 characteristics of catalyzed, அது very very important. Describe adsorption theory of catalysis, very important. Give the differences between chemisorption and physisorption. கொஞ்சம் வாயில நுழையில ஸ்பெல்லிங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. chemisorption, physisorption, ஓகே. இது ரெண்டு, இந்த 51, 52, 53 இது வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எக்ஸ்பிளைன் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி ஆஃப் கேட்டலைசிஸ் வித் அன் எக்ஸாம்பிள், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ரைட் பிரீஃப்லி அபவுட் த preparation of colloids by condensation method, அது பார்த்துக்கோங்க. வாட் இஸ் டிஃபரன்சஸ் பிட்வீன் SOL ஜெல் பார்த்துக்கோங்க. யூனிட் 11ல 57th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 58 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரீட் பண்ணா வீடியோ ரொம்ப லென்த்தியா போகுது. ஆல்ரெடி ஒரு 10 minutes to 11 minutes ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. ரைட் த மெக்கானிசம் ஆஃப் aldol condensation reaction, very very important. அடுத்தது mechanism of Cannizzaro reaction, very very important. இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ்மே படிச்சாகணும். இந்த லெசன்ல இந்த ரெண்டு கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து யூனிட் 13 பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 13ல 3 கொஸ்டினும் பாருங்க. யூனிட் 13னா வந்து நீங்க இந்த 11th லெசன் 12th லெசன் இதுல இருக்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பா படிச்சாகணும். 13க்கு நான் உங்களுக்கு ஸ்டார் கொடுக்கல, ஆனாலும் இந்த 3 கொஸ்டின்ஸுமே நல்லா படிங்க. யூனிட் 11, யூனிட் 12, யூனிட் 13 மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 14 எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும், அது இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ருக்டோஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா மென்ஷன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இன் பயாலஜிக்கல் ப்ராசஸ், அதுவுமே இம்பார்ட்டன்ட். டிஃபரன்ஷியேட் தெர்மோபிளாஸ்டிக் அண்ட் தெர்மோஸ்டேட்டிங்ஸ், சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து 72 கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த 72 கொஷின்ஸில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 40 கொஷின்ஸ் கிட்ட நான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். ஸோ தயவு செஞ்சு இதில் இருக்க ஒரு கொஷின்ஸ் கூட மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோவோட பிடிஎஃப் வேணுன்றாங்க, வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதோட பிடிஎஃபாக நான் ஷேர் பண்ண மாட்டேன், ஃபோட்டோ இமேஜஸ் தான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து நான் ஸ்டார் போட்டிருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சில கொஷின்ஸ் வந்து நான் ஸ்டார் போட மிஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ஸ் போட்டதும் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்லி, அதாவது ஸ்டார் இல்லாமல் நான் இம்பார்ட்டன்ஸ் சொன்ன கொஷின்ஸும் இதெல்லாம் முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸ் படிங்க. இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கண்டிப்பாக நல்லா புரியுது. இந்த 72 கொஷின்ஸ் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க்ஸில் ஒரு கொஷின்ஸ் கூட மிஸ் பண்ண முடியாது. சப்போஸ் அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 100% எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வந்து தமிழ் மீடியத்துக்கும் கெமிஸ்ட்ரிக்கு நம்ம வீடியோ போட இருக்கிறோம். அதை தொடர்ந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸும் நம்ம பார்க்குற இருக்கோம். ஸோ டெக்ஸ்ட் புக்கை வச்சு நான் யூனிட் வைஸில் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதும் அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்காக ரொம்ப டைம் ஒதுக்கி கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேஸ் உட்காந்து பொறுமையாக உங்களோட டெக்ஸ்ட் புக் எடுத்து அனலைசிஸ் பண்ணி கொஷின் பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதிலிருந்து எடுத்த கொஷின்ஸ். ஸோ உங்களுக்காக வேலை செஞ்சுருக்கோம். அதுக்காகவாச்சும் ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க, நான் கேரண்டி கொடுக்குறேன். இது பப்ளிக் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் டிவிஷன் அண்ட் செகண்ட் டிவிஷனுக்குமே வந்து நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தேங்க்யூ.